தேனியோட விஷம் உடம்புக்குள்ள போயிட்டா பாம்பு கடிச்சா கூட ஒண்ணும் ஆகாது. ஒவ்வொரு விவசாயியும் ஒரு தேங்காய 100 ரூபாய்க்கு விற்கணுங்க. நானு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளா தேனி வளர்ப்புல இருக்கேன். 2024 தேதி அன்னைக்கு இத்தனை ஆண்டுகளா நான் தோட்டத்துக்குள்ள நிறைய நைட்டு 11 மணி வரை வேலை பார்ப்போம். ஆனா எந்த தேனீக்கள் அதாவது தேனீக்களோட நாங்க இணைஞ்சு வேலை செஞ்சுட்டு இருப்போம். ஒரு நாள் கூட கீழே இருக்கிற பாம்போ அல்லது தேலோ என்னை கொட்டுனது கிடையாது. எங்க யாரையும் துன்புறுத்தினது கிடையாது. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா நான் ஒரு 7:15 மணிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப அது 7:30 மணி டைம் வச்சுக்கிறீங்களேன். அந்த டயத்துல வேலை செய்யறப்ப திடீர்னு சுருக்குன்னு கால்ல ஏதோ கொட்டின மாதிரி இருந்தது. ஏன்னா தேனி கொட்டினதுன்றது எனக்கு நல்லா தெரியும். அது கிடையாது அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணி கையில அப்பதான் சட்டங்களை ப்ரீடிங்காக மாத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப உடனே சட்டங்களை கீழே வச்சுட்டு அப்படியே அங்க ஒரு ஒரு 100 அடி ஒரு 50 அடியில தான் எங்களுடைய வீடு இருக்கு உள்ளுக்குள்ள தோட்டத்துல. அந்த வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நான் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே ஸ்வெட்டிங் ஆகி நனையுது. ஏன்னா இது நான் பயப்படல. ஆனா பாத்தீங்கன்னா தைரியமா இருக்கேன். ஏன்னா தேனியோட விஷம் உடம்புக்குள்ள போயிட்டா பாம்பு கடிச்சா கூட ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி நிறைய சயின்டிஸ்ட் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க. அந்த அடிப்படையில நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எது செஞ்சாலும் நம்மளுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு. ஆனா வேர்க்குது, உடம்பு வேர்க்குது, ஆட்டோமேட்டிக்கா அந்த ரியாக்ஷன் ஆகுது. உட்கார்ந்தோடனே என்னோட பையன் அப்ப சைனால இருந்தாப்புல. உடனே போட்டோ எடுத்து என்னோட பையனுக்கு அனுப்புறேன். அப்பதான் வயலட் கலர்ல ரத்தம் இருந்தது, 2 பல்லு பட்டிருந்தது. உடனே என்னோட பையன் என்ன சொன்னா அப்படின்னா, அம்மா பாம்பு கடிச்சிருக்கு, நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போயிருங்க. ஏன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இப்ப பாம்பு கடிச்சதுக்கு இப்ப மெடிசன் இருக்குது, நீங்க உடனே போயிருங்க, டிலே பண்ணாதீங்க, அப்படியே கிளம்புங்க. ஏன்னா போன் காதுல வச்சு பேசிக்கிட்டே போங்க, டென்ஷன் ஆகக்கூடாது, பிளட் சர்க்குலேஷன் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா மூளைக்கு ஏறக்கூடாது. அதுதான் மெயினான விஷயம். நம்ம பதட்டத்துல பதறி போய் ஐயோ பாம்பு கடிச்சிருச்சேன்னு டென்ஷன் ஆனோம்னா பிளட் சர்க்குலேஷன் வேகமா மூளைக்கு ஏறும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிதான் என்னுடைய ஊரு சிவகங்கை மாவட்டத்துல முத்துப்பட்டின்ற கிராமத்துல எங்களுக்கு பக்கத்துல உள்ளவங்க, அதாவது பக்கத்துல எல்லாரையுமே அத்தை மாமா அப்படிதான் கூப்பிடுவோம். அந்த அத்தை பாத்தீங்கன்னா வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப பாம்பு கடிச்சிருச்சுன்னு கத்திட்டு ஓடி விழுந்தவங்க தான் அந்த ஸ்பாட்லயே அப்படியே இறந்துட்டாங்க. ஏன்னா அப்புறம் சுத்தி உள்ளவங்க ஓடி தூக்குறப்ப ஆள் இல்ல. அந்த அளவுக்கு பாம்போட விஷத்தை விட அது ஃபாஸ்டா மூளைக்கு பிளட் சர்க்குலேஷன் ஏறக்கூடாது. அப்படி நான் அதை யோசிச்சுட்டு சரின்னு கூலா பேசிக்கிட்டே தான் வந்தேன். நேர ஒரு பலசர கடையில தான் நிப்பாட்டினேன். எதுக்காகன்னா வெத்தலை வாங்குங்கப்பா, மிளகு வெத்தலையும் வாங்க, 10 ரூபாய்க்கு வெத்தலையும் 50 ரூபாய்க்கு மிளகும் வாங்க சொன்னேன். ஒவ்வொரு வெத்தலையிலையும் 10 மிளகு வச்சு மென்னுட்டே வர்றேன். ஆனா எந்த காட்டமுமே சுத்தமா இல்லை. உடனே மிளகு கொடுத்து எப்பா இது காட்டமா இருக்கான்னு பாருங்கன்னு சொன்னா, ஐயோ ரொம்ப உரைக்குது மேடம் நாங்க. ஆஹா விஷப்பாம்பு கடிச்சிருக்குன்னு சொல்லி நானே முடிவு பண்ணிட்டேன்னா, விஷப்பாம்பு கடிச்சா சுத்தமா எதுவுமே தெரியாது. உடனே ஹாஸ்பிட்டல்ல ஸ்ட்ரெச்சர்ல தான் போனேன். உள்ளுக்குள்ள போனோடனே பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, ரத்தம் உரையுதுன்னு சொல்லி, மேடம் உங்களுக்கு விஷப்பாம்பு கடிச்சிருக்கு, 3 நாள் அப்சர்வேஷன்ல அட்மிட் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், சார் எனக்கு ஏற்கனவே தேனியோட விஷம் உடம்பு ஃபுல்லா இருக்கிறதுனால பாம்போட விஷம் ஒண்ணும் பண்ணாது, ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருங்க, எமர்ஜென்சிக்கு அலோபதி தான் பெஸ்ட். அந்த அடிப்படையில் போய் அட்மிட் ஆகி உடனே இன்ஜெக்ஷன், அந்த விஷப்பாம்பு கடிச்சதுக்கு இன்ஜெக்ஷன் வந்துருச்சு. அதை உடனே போட்டாங்க. 3 நாள் அப்சர்வேஷன்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளில வந்தேன். ஆனா ஒரு எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா பாம்பு கடிச்சோடனே டென்ஷன் ஆகக்கூடாது. அப்ப நான் உள்ள இருக்கிறப்ப இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, ஏன்னா நம்ம நாட்டு விவசாயிகளுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிறங்க. ஒரு தேங்காய் அப்படின்றது நம்ம ஏதோ நினைக்கிறோம், 25 ரூபா கொடுத்து வாங்குறோம், 30 ரூபா கொடுத்து. ஒவ்வொரு விவசாயியும் ஒரு தேங்காயை 100 ரூபாய்க்கு விற்கணுங்க. அந்த அளவுக்கு மகத்துவம் அந்த தேங்காயில இருக்குது. ஏன்னா இந்த தேங்காய கீத்து போட்டு ஒரு கொட்டாச்சில, அதாவது உடைச்சு தேங்காயை உடைச்சு சில்லு போட்டு உள்ளுக்குள்ள அனுப்பிடுறாங்க. அப்ப அங்க உள்ள மருத்துவர் கேக்குறாங்க, என்னப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா, பொங்கலுக்கான தேங்காய் மட்டும் வந்திருக்குதுன்னு கேட்டாங்க. அப்பதான் நான் சொல்றேன், சார் இந்த தேங்காய் பச்சையா சாப்பிட்டோம்னா எந்த விஷத்தையும் முறிக்கக்கூடிய பவர் தேங்காய்க்கு இருக்குது அப்படின்னு. ஏன்னா தேடு கடிச்சா பூரா கடிச்சா, நீங்க கிராம பகுதியில பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இதாங்க வைத்தியம், சிறுகுறிஞ்சா இலைய மெல்ல சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா அவ்வளவு கசப்பா இருக்கும், ஆனா பாம்பு கடிச்சா கசக்காது. அப்படிப்பட்ட மருத்துவம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியமா இருக்குது. உடனே தேங்காயை நான் மென்னு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்பதான் அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க, இப்படி எல்லாம் இருக்குதா, அது எப்படிங்க தேங்காயை சாப்பிட்டா எப்படிங்க விஷம் முடியும் அப்படின்னாங்க. ஏன்னா இதுல நிறைய, அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அப்படின்றது இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. எல்லா வயசு பையங்களுக்கு. இப்ப 6 மாசம் முன்னாடி கூட என்னோட தோழினே சொல்லலாம், பெரிய இடத்துல இருக்கிறவங்க, அவங்களுடைய அக்கா பையன், அதாவது 32 வயசு தான் இருக்கும், 32 வயசு தான் அவருக்கு, 32 வயசு அவர் இறந்தாரு, ஃபேட்டி லிவர்ல இறந்தாங்க சென்னையில.
32 35 இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஃபேட்டி லிவர் இன்னைக்கு இருக்குது. ஆனா இந்த கொலஸ்ட்ரால் கொழுப்பு இதெல்லாம் எப்ப வந்ததுன்னா, என்னைக்கு புரோட்டாவுக்கு குருமாவை உருவாக்கணுமோ, கொதிக்க விட்டு தேங்காயை கொதிக்க விட்டு குருமாவா தயார் பண்ணணுமோ அன்னைக்கே கொலஸ்ட்ரால் வந்துருச்சு. அதனாலதான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தேங்காய் சாப்பிடாதீங்க கொலஸ்ட்ரால் வந்துரும் அப்படின்பாங்க. அந்த கொலஸ்ட்ராலை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா, ஒண்ணு தேனுக்கு இருக்கு, இன்னொன்னு தேங்காய்க்கு இருக்குதுங்க. தேனுக்கு ஈக்குவலா எந்த ப்ராடக்ட் 90% வருதுன்னா தேங்காய் தாங்க வருது. ஏன்னா சுத்தமான தேனும் சரி தேங்காய் எண்ணெயும் சரி குளிர்காலத்துல உறையும். அதே மாதிரி தேங்காயையும் பச்சையாத்தான் சாப்பிடணும், தேனையும் பச்சையாத்தான் சாப்பிட. மாதிரி தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே நம்மளுடைய முன்னோர்களை பாருங்க, அழகா நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு தேங்காய் பூவை வந்து கீரையில போடணும்னா கீரையை சமைச்சிட்டு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் பூவை தூவி லேசா பரட்டி விடுறாங்க. அதே மாதிரி சட்னி யோசித்து பாருங்க, தேங்காய் சட்னி இந்நேரம் நம்ம கையில தேங்காயை கொடுத்துருந்தா அதுல என்னென்னமோ கண்டுபிடிச்சிருப்போம். ஆனா அந்த தேங்காய் சட்னின்றது மிக்சியில போட்டு தேங்காயை அரைக்கிறோம், அதை வச்சுட்டு தாளிச்சு தேங்காயில ஊத்துறோம். தேங்காயை வந்து கொதிக்க விட்டு தாளிச்சு ஊத்தல, தாளிச்சதை தேங்காய் அந்த சட்னியில ஊத்தி கிண்டி விடுறோம், அவ்வளவுதான். அது என்னன்னா பச்சையா சாப்பிடணும். தேங்காயை எப்பொழுதுமே சமைக்க கூடாது அப்படின்றத இதுல சமைக்காம அப்படியே சாப்பிட்டோம்னா கேன்சரை தடுக்கும், கேன்சர் வராம தடுக்கும், கேன்சர் வந்தவங்களுக்கு அது நல்லது. அதே மாதிரி கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் தேங்காய்க்கு உண்டு. பெரிய பெரிய வியாதிகள், ஹார்ட் அட்டாக்ல இருந்து ஏகப்பட்ட வியாதிகளுக்கு தேனும் சரி தேங்காயும் சரி மருத்துவமா இருக்குது.